கிளாஸ் லிசனிங் இருந்தா தான் நாலேட்ஜ் கெயின் ஆகும். நெறைய நீங்க தூங்கும்போதெல்லாம் வந்து ஸ்டோரி சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. ஸ்டோரிலாம் எதுக்கு கேட்குறீங்க? ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு, இதா இருக்குன்னு கேட்குறீங்க. அது மாரி ஒரு சப்ஜெக்ட்டையும் ஒரு ஸ்டோரி மாரி நெனச்சுக்கோ. அதுல ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட்ட நம்ம எடுத்துக்கணும் அப்டின்ற ஒரு இன்ட்ரஸ்ட்டோட படிங்க. ஓகேவா? ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம எந்த ஒர்க்கையுமே பண்ணாதீங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தா தான் அந்த ஒர்க் பண்ணணுன்ற இது வரும். இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா அந்த ஒர்க்க நம்ம பண்ண மாட்டோம். ஓகேவா? டெய்லி ரெகுலரா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ மோட்டிவேட் பண்ணுங்க. கிளாஸ் ரெகுலரா அட்டெண்ட் பண்ணு. நீ டெஸ்ட் எழுதுறியோ, எழுதலையோ, ப நோட் மெயின்டெயின் பண்றியோ, பண்ணலையோ, அதெல்லாம் 2வது பிரச்சனை. அத வந்து எப்படினாலும் பண்ண வச்சிரலாம். ஒரு நாள் ஃபுல்லா உட்கார வச்சு கூட நீ கிளாஸ் ஒர்க்க முடியும்னா முடிச்சு வைக்க முடியும். ஆனா இந்த அட்டெண்ட் பண்ற கிளாஸஸ் மிஸ் பண்ணேன்னா, நீ எப்படி லிசன் பண்ண முடியும்? எப்படி நாலேட்ஜ் இருக்கும்? லைவ் கிளாஸஸ் மாரி வராது. கம்யூனிகேட் பண்ணி இன்டராக்ஷன்ஸோட போற கிளாஸஸ் மாதிரி ரெக்கார்டிங் கிளாஸஸோ வேற எதுவுமே இருக்காது. அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்டிங் பண்ணி உங்களுக்கு அனுப்புறது கூட வந்து அது ஒரு செகண்டரி தான் அது. அது மெயின் கிடையாது. சப்போஸ் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் உன்னால கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியாம போகுது. அந்த மாரி சிச்சுவேஷன்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்னு தான் ரெக்கார்டிங் கிளாஸ் குடுக்குறது. பட் அது இருக்குன்றதுக்காக நெறைய பேர் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணாம, இது பண்ணாம இருக்கிறது எந்த இதுல இருக்குன்னு தெரியல. ஓகேவா? நம்ம கிளாஸஸ் போர்ஷன்ஸ் நம்ம நெறைய இருக்கு. ஏன்னா 11th போர்ஷன்ஸ் ஹெவி கம்பேர் வித் த 12th. 12th போர்ஷன்ஸ விட 11th போர்ஷன்ஸ் ஹெவி. மோர் அண்ட் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் தேர். ஓகேவா? 2nd சாப்டர் கிட்டத்தட்ட உனக்கே தெரியும். நம்ம எவ்வளோ டேஸ் எடுத்துட்டு இருக்கோம்ன்ட்டு. ஓகேவா? பார்க்குறப்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸ். ஆனா இப்போ ஒரு கன்வர்ஷன் நான் போட்டேன்னா, அந்த கன்வர்ஷன் என்ன கன்வர்ஷன் உன்னால அடிச்சு சொல்ல முடியுமா? டக்குன்னு இமிடியேட்டா? ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான். பட் அதுலயும் உனக்கு வந்து இன்னும் பாரு, அந்த கன்ஃப்யூஷன்ஸ் வரும். ஸ்டார்ட்டிங் போடுறப்ப ஈஸியா இருந்த மாரியே இருக்கும். அப்படியே மொத்தமா நம்ம பார்க்கும்போது அது எப்படி இருக்கும்னா, ரொம்ப நமக்கு கன்ஃப்யூஷன்ஸா இருக்கும். எந்த மாடலு, எந்த இது பண்ணணும் அப்படின்ட்டு. எல்லாரையுமே அன்மியூட் பண்ண சொல்லியிருக்கேன். அன்மியூட் போட சொல்றதுக்கு ரீசன், உன்னோட பேக்கிரவுண்ட், உன்னோட என்விரான்மென்ட் வந்து எப்படி இருக்குன்னு தெரியணும் மொத. அன்மியூட் பண்ணு. எல்லாருமே அன்மியூட் பண்ணு. டோன்ட் வேஸ்ட் யுவர் கிளாஸ். எப்படினாலும் இதுக்கெல்லாம் நீங்க ஃபீஸ் பே பண்றீங்க. 30,000 40,000 ஃபீஸ் பே பண்ணி படிக்கிறீங்க. கிளாஸஸ வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட பேரண்ட்ஸோட உழைப்ப வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த பணம் கட்டுறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுறாங்க. இவ்ளோ இந்த மாரி பேண்டமிக் சிச்சுவேஷன்லயும் கஷ்டப்பட்டு என் பிள்ளையோட கிளாஸஸ், என் பிள்ளையோட படிப்பு போயிறக்கூடாதுன்னு அவங்க கட்டுறாங்க ஃபீஸ். அத வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்படினாலும் நீ வந்து 11th முடிக்கணும், 12th முடிக்கணும்னா அந்த ஃபீஸ் கட்டினா தான் முடியும். என்னைக்குனாலும் கட்ட போறது தான். இப்ப கட்டலனாலும் அந்த இயர் அந்த முடியும்போது நீங்க கட்டி தான் ஆக போறீங்க ப்ரமோஷனுக்கு. சரியா? அது எப்படின்னா வேஸ்ட் ஆக்கிராதீங்க. நம்ம ஃபீஸ் கட்டலைல்ல, நம்ம எதுக்கு நம்ம கவனிக்கணும்? நம்ம எதுக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும்? அப்படி நினைக்காதீங்க. Okay, let's start the 3rd chapter. It's very important chapter. ஸோ ரொம்ப இன்டர்னலா நம்ம போறோம். ஒரு சிபியூல என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குமோ அதை பத்தி இன்டர்னலா லேர்ன் பண்ண போறோம். இன்டர்னல் லேர்னிங்ஸ் இந்த சாப்டர்ஸ் 3rd சாப்டர்ஸ் ஃபுல்லா ரொம்ப இன்டர்னலா போய் பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் த பிஃபோர் லெசன், ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன் இதுலலாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் இதுதான் பார்த்தோம் நம்ம. இப்போ 3rd லெசன்ஸ் அதே மாதிரி ஹார்ட்வேர்ஸ் பத்தி எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 3rd லெசன்ல நம்ம இன்டர்னல் ஹார்ட்வேர்ட்ஸ் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, இன் சாப்டர் 3 கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் we going to learn now. It's a learning objectives. What are the topics we going to discuss in this chapter? The first point, to know the organization of the computer components. What do you mean by computer components? What do you mean by computer components? Anybody can say? In first lesson we studied components of computer. What are the components of computer? Anyone? Whether it is right or wrong, no issues. You say the answer. I need interactions, that's all. Girls alone put a mute, I think.
Boys all are obeying. Say, what are the components of computer? Say, answer. Hardware, software. Very good. Hardware, software. These are the main components. You are saying main components. And then what are the hardware components? Miss motherboard. Hardware components I am asking. Hardware components generally based on the formula input, process, output. So 3 components are there. Input components, output components, process. In process we have ALU, CU, MU. Arithmetic logic unit, memory unit and control unit. These are the components of computer. So main components she said, what she said? Hardware and software. Correct. Hardware side. Yes. Software also furtherly divided into 2. Okay, what are the 2 components? System, software and application. These are the general informations. So next we are going to see the next objective. Okay, to know the processes and their characteristics. So why we need the processor? Processor la enna parts varum? What are the components of processor components? What are the processor components? Input, process, output. Process components எது? ALU, CU, MU. These are the process components. இதோட characteristics என்ன? அதுதான் learn பண்ண போறோம். Okay. So next, to know the importance of memory. So memory we are using for 2 purpose already I told. Okay. Memory we using for the 2 purpose. One is for storage, another one for process. So 2 purpose we are using the memory. So memory la என்னென்ன devices இருக்கோ அதை internal நம்ம பார்க்க போறோம். Then the memory divided as a 2. One is main memory, another one is secondary memory. So the main memory also divided into 2, the RAM memory and ROM memory. So இதோட differentiation and its types we going to learn. So RAM and its types, ROM and its types. So what are the difference between RAM and ROM? These are the things we going to discuss. Next, cache memory. It's a special memory. I told 2 memory, main memory and secondary storage I told, but another one cache memory, it's a external memory. Cache memory, it's a special memory. Okay, internal external வேண்டாம், it's a special memory. So என்ன பர்பஸ்க்காக இந்த special memory யூஸ் பண்ணோம்னா to speed up the computer, speed up the process. உங்களோட process கம்ப்யூட்டரை ஸ்பீட் ஆக்குறதுக்காக யூஸ் பண்ற மெமரி, cache memory. ஓகேவா? ஆக்சுவலி நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற ஆபரேஷன்ஸ் எல்லாமே கேப்சர் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். ஃப்ரீக்வெண்டா நான் வந்து நான் இப்போ ஒரு டெய்லி ரொட்டீன் ஒர்க் நான் என்ன பண்றேன்னா ஜூம் ஆபரேஷன்ஸ் தான், நான் ஜூம் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அது கேட்சே மெமரியில இருக்கும். நெக்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணும்போது ஃபாஸ்டா ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் ஜூம் ஆப் ஓபன் பண்ணும்போது ஸ்லோவா இருக்கும். சோ அப்ப என்ன அர்த்தம்னா கேட்சே மெமரி எது ஃப்ரீக்வெண்டா நம்ம யூஸ் பண்றோமோ அதை கேட்ச் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, அதனாலதான் ஃபாஸ்டா நமக்கு சர்டன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓபன் ஆகும். So next, to know the secondary storage. Secondary storage, what are the different types of secondary storage we going to learn, and its usage also we learn. Okay. To know about the ports and interfaces. Ports and interfaces. What do you mean by ports and interfaces? So in CPU you can find the many plug portions. Port, அது வந்து போர்ட்னு சொல்லுவாங்க. USB போர்ட், அப்புறம் வந்து விஜிஏ போர்ட்டு, சிடிஎம்ஐ போர்ட்டு, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. வயர்ஸ்லாம் நம்ம சிபியூல பின்னாடி கனெக்ட் பண்றோம்ல, தீஸ் போர்ஷன் இஸ் கால்ட் அஸ் போர்ட் அண்ட் இன்டர்ஃபேசஸ். ஓகேவா? அது வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்க்காக உள்ளது. அது வந்து எக்ஸ்டர்னல் டிவைசஸ்க்காக உள்ளது. எக்ஸ்டர்னல் டிவைசஸ்னா என்னென்ன யூஸ் பண்றோம்? பிரிண்டர், மானிட்டர், கீபோர்டு, இந்த மாதிரி எக்ஸ்டர்னல்ல என்னென்ன டிவைசஸ் யூஸ் பண்ண போறீங்களோ அதை ஃபுல்லா இந்த போர்ட் அண்ட் இன்டர்ஃபேசஸ்ல கனெக்ட் பண்ணுவோம். Okay, so these are the important topics we going to learn in this chapter. Very interesting lessons. After learn this chapter, you know somewhat in CPU, so a lot of things are there. Hereafter, if you are buying any computer from any companies, any company, any brand, you will find these are the main things. So we should consider while buying அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்குவீங்க. ஓகேவா? ஒரு கம்பெனில போய் அடுத்து நீ வந்து ஒரு லேப்டாப் வாங்குறேன்னா இப்ப தெரிஞ்சிரும் உனக்கு இதெல்லாம். இனிமே வந்து எதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும், மெமரி கன்சிடர் பண்ணணும், ரேம் கன்சிடர் பண்ணணும், வேற என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கணும், போர்ட்ஸ்ல வந்து என்னென்ன போர்ட்ஸ் இருக்கணும், என்னென்ன டிவைசஸ் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் see the topic
computer organization. So what is the expansion of computer organization? Description. Say the description of computer organization. Organization, computer na enna? There is a machine. Organization அப்படினா என்ன? What do you mean by organization? School also the organization. ஒரு company இருக்காது, ஒரு organization. Computer organization na என்ன? ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸையும் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங்காக எல்லாத்தையும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணி கரெக்டா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது தான் வந்து கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். ஆர்கிடெக்சர் அப்படின்றது என்ன? ஆர்கிடெக்சர், ஆர்கனைசேஷன், ஆர்கிடெக்சர் ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? ஆர்கிடெக்சர்னா அந்த டிசைனிங், டிசைனிங் தானே கன்சிடர் பண்ணுவோம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்க, ஓகேவா? அதோட ஆர்கிடெக்சரல் அப்படின்னா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு செல்ஃப்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு பெட்ரூம்ல இதெல்லாம் வந்து இருக்கணும், பெட்ரூம்ல வந்து செல்ஃப் அந்த டோர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்ல இருக்கணும், இந்த மாதிரி கர்வ்ல வந்து இந்த மாதிரி கர்வ் வந்து இருக்கணும், மேல வந்து ரூஃப் வந்து இப்படி இருக்கணும், ஃப்ளோர் வந்து இப்படி ஷைனிங்கா இருக்கணும். இந்த மாதிரி எக்ஸ்டர்னலா நம்ம வந்து பார்த்து பார்த்து நம்ம பண்றோம் இல்லையா, அது வந்து ஆர்கிடெக்சர். ஓகேவா? அப்ப மதர் போர்ட்ல ஒவ்வொரு காம்போனன்ட்ஸையும் நம்ம பெர்ஃபெக்ட்டா கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்றதுக்கு பேரு வந்து ஆர்கிடெக்சர். ஆர்கனைசிங்ன்றது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்றது ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஒரு ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்டது, ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர் சம்பந்தப்பட்டது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஹார்ட்வேர், ஆர்கனைசேஷன் நோட் பண்ணிக்கோங்க, ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்டது, என்னென்ன காம்போனன்ட் நீ யூஸ் பண்ண போற. ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர், ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரக்சர். அப்படிதானே? ஒரு வீட்டுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நான் கொடுக்கணும், இந்த மாதிரி என்ன சொல்றது, சிலிண்டர்ஸ், ஒரு நிறைய பில்டிங் பார்த்திருப்பீங்க, ஒரு சிலிண்டர் ஷேப்ல இருக்கும், டிஃபரெண்ட் பட்டர்ஃப்ளை பில்டிங்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. சென்னையில நிறைய இதெல்லாம் ஐடி கம்பெனிஸ்லாம் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, ஓகேவா? அது வந்து ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர்ன்றது ஒரு மாடல், ஆர்கனைசேஷன்ன்றது இன்டர்னல் காம்போனன்ட்ஸ், ரொம்ப இன்டர்னலா போறோம், ஹார்ட்வேர்ஸ். ஓகே, சி கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் இப்ப புக்ல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். The engineering consideration involved in designing the computer is, sorry, இங்க இருக்கு introduction part. See, computer organization deals with the hardware components. நான் சொன்ன பாயிண்ட்ஸ் வந்துருச்சா? hardware organization hardware components. The computer system, it includes the input and the output devices. எல்லா டிவைசஸ்மே இருக்கும், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இருக்கும், ஸ்டோரேஜ் டிவைசஸ் இருக்கும், பிரைமரி மெமரி இருக்கும், செகண்டரி மெமரி இருக்கும், எல்லாம் இருக்கும். இத ஃபுல்லா ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸை டீல் பண்றதுக்கு பேரு கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். It concern the various components of the computer hardware to operate. It deals with the interconnected and implement the architectural specification. Architectural specification னா நம்ம என்ன சொல்றோம்னா, இதுனா இப்படித்தான் இருக்கணும், இந்த ஷேப்ல இருக்கணும், இது வந்து இந்த குவாலிட்டியில இருக்கணும், குவாலிட்டியா இருக்கணும். ஆர்கிடெக்சர்ன்றது மெயின் அதானப்பா. சும்மா சாதாரணது கிடைக்கிறத வச்சு நம்ம மேக் பண்றதுக்கு பேர் ஆர்கிடெக்சர் கிடையாது. அதோட ஒரிஜினாலிட்டி, குவாலிட்டி, கிளாரிட்டி எல்லாம் பார்த்து நம்ம ஒர்க் பண்ண இது பண்றதுதான் ஆர்கிடெக்சர். The term computer organization அப்படின்னா என்ன? It looks similar to the computer architecture. கிட்டத்தட்ட ஆர்கிடெக்சர் அப்படின்றதா ஒரு ஸ்ட்ரக்சர் தான். பட் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது எதை டீல் பண்ணுதுன்னா, இன்ஜினியரிங் கன்சிடரேஷன். இன்ஜினியரிங் கன்சிடரேஷன்னா நம்ம ஒரு நார்மலா ஒரு பில்டிங் கட்டுறதுக்கும் ஒரு இன்ஜினியர் வச்சு நம்ம பில்டிங் கட்டுறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. இன்ஜினியர் வரப்போ வந்து அந்த கர்வ் இதெல்லாம் பிளேஸ் லொட்டஸ் எல்லாத்தையும் கரெக்டா பார்த்து கட்டுவாங்க. ஒரு நார்மல் ஒரு கொத்தனார கூப்பிட்டு கட்ட சொன்னேன்னா அவங்களுக்குலாம் அந்த இதெல்லாம் வந்து தெரியாது, ஜஸ்ட் ஒரு பில்டிங் மேக் பண்ண தெரியும், அவ்வளவுதான். ஓகேவா? சோ அப்ப ஆர்கிடெக்சர்ன்றது ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர், மெட்டீரியல் எல்லாத்தையும் பார்த்து அரேஞ்ச் பண்றதுக்கு பேரு தான் வந்து ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர் இஸ் த இன்ஜினியர் கன்சிடரேஷன் involved in designing and computer. On other hand, computer organization deals with the hardware components. Computer organization அப்படிங்கிறது ஒரு hardware components.
ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது இன்ஜினியரிங் கன்சிடரேஷன். ஓகேவா? இது ரெண்டும் தெரிஞ்சுக்கோங்க. So now basics of microprocessor. First வந்து microprocessorனா என்னன்னா, you know well about the CPU. CPU பத்தி உங்களுக்கு தெரியும். CPU ல what are the main components? ALU, CU, இது வந்து MU. MU லயும் நம்ம ரெண்டு பார்ட்டை நம்ம பிரிச்சிருக்கோம். இன்டர்னல் மெமரி, எக்ஸ்டர்னல் மெமரி இந்த மாதிரிலாம் பிரிச்சிருக்கோம். ஓகே, இது வந்து ALU. ALU, இது வந்து CU, இது வந்து MU. MU ல நம்ம ரெண்டா பிரிச்சிடலாம். MU. So MU ல வந்து இன்டர்னல் மெமரி, எக்ஸ்டர்னல் மெமரி நம்ம பிரிச்சிடலாம். இன்டர்னல் மெமரினா RAM and ROM. எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்னா ஹார்ட் டிஸ்க் எல்லாம் வரும். ஸ்டோரேஜ். ஓகே, இப்ப எது வந்து நமக்கு மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்றாங்கன்னா, இந்த RAM மெமரியை கொண்டு போயிடும். இந்த பார்ட், இந்த போர்ஷன் தான் மைக்ரோ ப்ராசஸர். இந்த RAM அப்படிங்கறதுல வந்து ப்ராசஸிங் வந்து எது பண்ணும் அப்படின்னா ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன சின்ன அந்த இது மாதிரி இருக்கும். அது வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம கொடுக்குற வேல்யூ எல்லாம் ஸ்டோர் பண்ணும். இப்ப ALU வந்து இந்த அடிஷன் ஆபரேஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு அக்யூமுலேட்டர் ரெஜிஸ்டர்னு இருக்கும், டேட்டா ரெஜிஸ்டர்னு இருக்கும். இந்த மாதிரி ரெஜிஸ்டர்ஸ் நிறைய இருக்கு. இந்த ரெஜிஸ்டர் வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சு அதை அக்யூமுலேட்டர் ரெஜிஸ்டர்ஸ்ல போய் கால்குலேஷன் பண்ணும். ஓகேவா? அப்ப மெயினா என்ன தேவைப்படுது அப்படின்னா, கால்குலேஷனுக்கும் ஸ்டோரேஜுக்கும் இதுக்கெல்லாம் வந்து ரெஜிஸ்டர்ஸ் வந்து தேவைப்படுது. ஓகேவா? அப்ப RAM வந்து ப்ராசஸிங் மெமரி. RAM வந்து நமக்கு ப்ராசஸ்க்காக யூஸ் பண்றோம். அந்த ப்ராசஸிங் நடக்கும்போது வேல்யூவை அது எங்க வச்சு பண்ணும் அப்படின்னா ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் பண்ணி தான் கால்குலேஷன் பண்ணும். அப்ப மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கறது அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா, என்னென்ன காம்போனன்ட் சேர்ந்து மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்றாங்கன்னா, ALU, CU, ரெஜிஸ்டர்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ALU, CU, ரெஜிஸ்டர், இது மூணு சேர்ந்தது தான் மைக்ரோ ப்ராசஸர். Okay, do you understand? Any doubts? Microprocessor எதெல்லாம் components மா? Microprocessor ஓட components? Anyone say? ALU, CU, MU. Very good. Okay. So now see the definition of microprocessor. Definition of microprocessor. The CPU is a major component of your computer for performing all the tasks. CPU தான் எல்லா டாஸ்க்கும் பண்ணுது. This realized by the microprocessor. Microprocessor தான் மெயினா எல்லா ஒர்க்கையும் கன்சிடர் பண்றது. It's a integrated circuit. மிஸ் நோட்ஸ் எடுக்கலாமா? You can take now. You can take notes. CPU is the major component of a computer. It perform all the task. It perform all the task. It's a integrated circuit. Microprocessor is a integrated circuit. Third point. Okay, microprocessor first introduced in the year is 1970. Microprocessor introduced year is 1970. Fourth point. First microprocessor develop பண்ணது வந்து 4004. இப்ப வந்து அதுக்கப்புறம் வந்து 1985, 1986 இந்த மாதிரிலாம் மைக்ரோப்ராசஸர் போயிடுச்சு. இதுவும் போயிடுச்சு. இப்ப நம்ம யூஸ் பண்றது இன்டெல்ல பென்டியம் யூஸ் பண்ணாங்க. பென்டியல்ல கோர் போச்சு, கோர் 2 டூயோ போச்சு. அடுத்து கோர்ல ஐ சீரிஸ் வந்துச்சு, i2 வந்துச்சு, i3 வந்துச்சு, i5 வந்துச்சு, இப்ப i7, அடுத்தது i9, அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஓகேவா? சோ அந்த மாதிரி சீரிஸ் வந்து போயிட்டே இருக்கும். இப்போ இந்த ப்ராசஸர் அப்படின்னா என்ன, ஏன் வந்து ஒவ்வொரு சீரிஸா போகுது அப்படின்னா, ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. இப்போ 4004 அப்படிங்கிறது, இந்த 4ங்கிறது என்னன்னா 4-bit மைக்ரோப்ராசஸர். 4-bit மைக்ரோப்ராசஸர். அப்ப இன்புட்டுக்கு 4 எடுக்கும், அவுட்புட்டுக்கு 4 எடுக்கும். ஓகேவா? இது வந்து சிங்கிள் சைடு. இன்புட்டுக்கு 4, அவுட்புட்டுக்கு 4, சிங்கிள் சைடு. இன்னொரு சைடு வந்து சேர்த்து மொத்தம் வந்து 4 4 8 4 16. அப்ப 2^4 என்ன வரும்? 16 வரும். ஓகேவா? இப்பதான் வந்து அது வந்து ப்ராசஸ் பண்றது. ஓகேவா?
இது வந்து 4 பிட் மைக்ரோ ப்ராசஸர். ஆக்சுவலி 4 பிட் மைக்ரோ ப்ராசஸர். இந்த 85 இதெல்லாம் வந்து 32 பிட் மைக்ரோ ப்ராசஸர்ல வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 16 பிட் மைக்ரோ ப்ராசஸர், சாரி 16 பிட் மைக்ரோ ப்ராசஸர், 8 பிட் மைக்ரோ ப்ராசஸர்ல வந்துச்சு. அடுத்தது வந்து 32 பிட் மைக்ரோ ப்ராசஸர் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப வர்றது எல்லாமே கோர் i3 இதெல்லாம் வந்து 64 பிட் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ இப்படிதான் வந்து ப்ராசஸரோட ஹிஸ்டரி வந்து இருக்கு. ஓகே. So microprocessor is a programmable multi-purpose silicon chip. This is a proper definition. Mark பண்ணிக்கங்க. Microprocessor is a multi-purpose silicon chip. சின்ன சிப்பு தான் அது. ஓகே. இதுல வந்து என்ன இருக்குன்னா ஒரு கிளாக் பல்ஸ் இருக்கும். அதுதான் வந்து இந்த டைம்க்குள்ள இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணணும். இப்போ என்னன்னா நான் உனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். ஓகேவா? உன்னோட டைமிங் 1 hour. 1 hourல நீ இத ஃபுல்லா நீ ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கணும். அதோட உனக்கு ஆஃபர். அப்ப எவ்வளவு ஃபாஸ்டா நீ அந்த ஒர்க்க பார்க்க முடியுமோ பண்ணி அந்த டைம்க்குள்ள ஃபினிஷ் பண்ணிருவ. சோ இப்படித்தான் வந்து ரெகுலேட் பண்ணிருக்காங்க. மைக்ரோ ப்ராசஸரை ஒரு டாஸ்க் அசைன் ஆகுதுன்னா இந்த டாஸ்க்கு இவ்வளவுதான் டைம், அந்த டைம்க்குள்ள அது ஃபினிஷ் ஆகணும். இப்படித்தான் அது ரெகுலேட் ஆகுது. மைக்ரோ ப்ராசஸர் இஸ் a programmable multi-purpose silicon chip driven by the clock pulse. ஓகேவா? it accepts the input. Microprocessor it accepts the input as a binary data. Binary dataவை ரிசீவ் பண்ணி ப்ராசஸிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? இதோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாரு. மைக்ரோ ப்ராசஸர் வந்து இது வரைக்கும் எழுதுனா போதும். it accepts the binary data. இதுல கூட வேணாம். கிளாக் பல்ஸ் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க போதும். கிளாக் பல்ஸ் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க போதும். ஓகே. சோ இந்த டயக்ராம் பாருங்க. மைக்ரோ ப்ராசஸர் என்ன பண்ணுது? இன்புட்டை ரிசீவ் பண்ணுது. ரிசீவ் பண்ணிட்டு மெமரியில போய் ஃபர்ஸ்ட் இன்புட்டை வந்து ரிசீவ் பண்ணி மெமரியில வச்சுக்குது. மெமரியில இருந்து மறுபடியும் எடுத்து கால்குலேஷன் பண்ணுது. கால்குலேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் மெமரியில ஸ்டோர் பண்ணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அவுட்புட்டுக்கு போயிடும். ஸோ அந்த இன்பிட்வீன்ல இருக்கிற ப்ராசஸர் தான் எல்லா ஜாபையும் பண்றது. ஸோ அகைன் நம்ம இந்த காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ல ஆல்ரெடி வி லேர்ன் திஸ் டாபிக். ஸோ அகைன் இதுலயும் கொடுத்துருக்காங்க. ஏஎல்யூனா என்ன? இட்ஸ் அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட். வாட் யூ மீன் பை அர்த்தமெட்டிக்? இட் வில் டூ ஆல் த அர்த்தமெட்டிக் ஆபரேஷன். What do you mean by logical operation? It's a comparison can be do. Okay va? So ALU is a perform the arithmetic and logical instruction based on the computer instruction சொல்லிரும். Control unit na enna sonna? Control unit control all the overall operations. Input device operation, output device operation, process device operation. All the operations are controlled by the control unit. So what do you mean by register? Register na edukku sonna nanu to store some value, and while the processing it will take the value from the register and it will do the calculations. The register enna pannona? This is internal memory. இந்த internal memory நீங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களோ என்ன டேட்டா கொடுக்குறீங்களோ அதை வச்சு ப்ராசஸிங் பண்ணும். இந்த ரெஜிஸ்டர் தான் ப்ராசஸிங் பண்றது. ஓகேவா? So what are the இது புரியுதுல? இப்ப மைக்ரோ ப்ராசஸரோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல? எக்ஸ்பிளைன் அபவுட் மைக்ரோ ப்ராசஸர் கேட்டாங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் இஸ் CPU இஸ் a மேஜர் காம்போனன்ட். எதெல்லாம் வந்து நம்ம மைக்ரோ ப்ராசஸர்னா சிபியூல இருக்க ALU, CU ரெஜிஸ்டர் சேர்ந்து தான் மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்றோம். Micro processor is a multi-purpose silicon chip. It is driven by the clock pulse. இதோட ஃபர்ஸ்ட் மைக்ரோ ப்ராசஸர் வந்து ரிலீஸ் பண்ணது 4004. இத வந்து ரிலீஸ் பண்ண கம்பெனி வந்து இன்டெல் தான் அவங்க வந்து இத வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? 1970ல. நெக்ஸ்ட் மைக்ரோ ப்ராசஸரோட டயக்ராம், அத பத்தி எக்ஸ்பிளனேஷன் இத கொடுத்து நம்ம முடிச்சிட வேண்டியது. இதுதான் வந்து வாட் explain about microprocessor. Okay, any doubts in this? Microprocessor na enna purida? Yes miss. Okay, next characteristics of microprocessor. Microprocessor oda characters enna? இப்போ உனக்கு வந்து ஒரு கேரக்டர் இருக்கும். நான் நல்லா வந்து பாடுவேன், நான் நல்லா வந்து ஃபாஸ்டா ரன் பண்ணுவேன், அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அதே மாதிரி மைக்ரோ ப்ராசஸருக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளாக் ஸ்பீடு. இப்ப நமக்கு வந்து கோர் i3 அதுல ஃபர்ஸ்ட் ஜென், செகண்ட் ஜென், 9th ஜென், 10th ஜென், அதே மாதிரி i5 அதுல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜென். இதெல்லாம் என்னன்னா ஸ்பீடு தான். இந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு எப்ப டிஃபரன்ஸ் தெரியும் அப்படின்னா, ஒரு அனிமேஷன் சாஃப்ட்வேர், ஒரு ஹெவியான சாஃப்ட்வேர், ரொம்ப கெப்பாசிட்டி ஆக்குபை பண்ற சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் பத்தி, நிறைய ஹார்டான சாஃப்ட்வேர்ஸ் வந்து லேர்ன் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து தெரியும் அந்த டிஃபரன்ஸ் ஸ்பீடு வந்து. இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு MS ஆஃபீஸ் யூஸ் பண்றேன்னா
எம்எஸ் ஆஃபீஸ் தான் எனக்கு கோர் டு டியூலயே ஓப்பன் ஆகுது, நார்மல் கம்ப்யூட்டர்லயே ஓப்பன் ஆகுது. இதுக்கு எதுக்கு நான் போய் i5 வாங்கணும், i7 வாங்கணும்? அப்ப கேட்பீங்க. ஏன்னா உனக்கு தெரியும் எம்எஸ் வேர்டுன்றது ஒரு கம்மியான கெப்பாசிட்டில ரன் ஆகுற ஒரு ஸ்மால் அப்ளிகேஷன், வேர்ட் ப்ராசஸிங் அப்ளிகேஷன். அதுல நம்ம பெரிய வீடியோ, ஆடியோ அப்படி இப்படி நிறைய யூஸ் பண்ண போறது இல்ல. பட் இதுவே ஒரு போட்டோஷாப், ஒரு கோரல் டிரா அப்படின்னு போறப்போ நீங்க வந்து அந்த பேசிக் லெவல் கம்ப்யூட்டர் வச்சு ஒர்க் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப ஸ்பீடு நமக்கு தேவைப்படும். அப்ப அடுத்த லெவல் கம்ப்யூட்டர்ல போறப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு i3யாவது நமக்கு இருக்கணும். அப்பதான் போட்டோஷாப் இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு நல்ல ஸ்பீடா ஒர்க் ஆகும். i5 இந்த மாதிரி போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். i5 வந்து எதுக்கு போவாங்கன்னா, ஒரு கிராபிக்ஸ், அனிமேஷன்ஸ் ரிலேட்டடா 2D அனிமேஷன்ஸ், 2D அனிமேஷன்ஸ், 3D அனிமேஷன்ஸும் i5ல நம்ம பண்ணலாம். 3D அனிமேஷன்ஸ்லயே ரொம்ப ப்ரொஃபஷனலா ஆக்சுவலா வந்து இப்ப ஆப்பிள் கம்பெனி லேப்டாப்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மேக்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா? அவங்கலாம் ஏன் அந்த இதை போய் ஆமா அவ்வளவு காஸ்ட்லியா போய் ஏன் வாங்கணும்? எதுக்கு போய் அவ்வளவு மணி 1 lakh 2 lakhs எல்லாம் கொடுத்து ஏன் லேப்டாப் வாங்குறாங்கன்னு நினைப்பீங்க. பட் அதுல வந்து இந்த கிராபிக்ஸ், அனிமேஷன், சினிமா ரிலேட்டடான இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் தான் ஸ்பீடு நல்லா இருக்கும். இப்ப நார்மல் போன் நீங்க வந்து யூஸ் பண்றதுக்கும் ஆப்பிள் போன் யூஸ் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க எந்த இது பண்ணாலும் ஃபாஸ்டா மூவ் ஆகும். ஓகேவா? அந்த ஸ்பீடுக்காக தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் தென் ரொம்ப உங்களுக்கு ப்ராசஸர் வந்து ரொம்ப ஹெவியா ஃபீலா இருக்காது. அதுல வந்து கூல் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து கரெக்டா டிவைசஸ் வச்சிருப்பாங்க. இதுதான். சோ இப்ப மைக்ரோ ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கன்சிடர் பண்றது ஸ்பீடு. அதுக்கு அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன் செட். அப்படின்னா என்னன்னா, நான் வந்து எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அது வந்து டம்ப் ஆகக்கூடாது. இப்ப நான் என்னோட லேப்டாப் வந்து நான் கவர்மெண்ட் லேப்டாப் தான் யூஸ் பண்றேன். இது ஓரளவுக்கு நமக்கு நல்ல கான்ஃபிகரேஷன் தான். இப்ப நமக்கு ஒரு பேசிக் லெவல், ஒரு மிடில் லெவல் போற வரைக்குமே ஒரு நல்ல கம்ப்யூட்டர் தான் இது. இப்ப நான் எத்தனை அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிருக்கேன்? ஜூம் ஆப் ஓபன் பண்ணிருக்கேன், ப்ரௌசர் ஓபன் பண்ணிருக்கேன், வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிருக்கேன், அடாப் போட்டோ, இதுக்கப்புறம் நான் ஒரு போட்டோஷாப் நிறைய ஓபன் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு இது நான் கொடுத்தாலும் அதை வந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்லோவாகாம கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா அது எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாலும் ஒர்க் ஆகணும். அப்ப அதை கன்சிடர் பண்ணுவோம் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். ஓகேவா? எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் ஸ்லோ ஆகக்கூடாது. அப்ப இன்ஸ்ட்ரக்ஷனை கன்சிடர் பண்ணணும். நான் ஒரு 100 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அது நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும், 200 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் ஃபங்க்ஷன் ஆகணும். அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இது வந்து கன்சிடர் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து வேர்ட் சைஸ். வேர்ட் சைஸ்னா அதான் சொன்னேன் இல்லையா, 64 பிட் மைக்ரோ ப்ராசஸர், 32 பிட் மைக்ரோ ப்ராசஸர், 16 பிட் மைக்ரோ ப்ராசஸர், 4 பிட் மைக்ரோ ப்ராசஸர். 64 பிட் மைக்ரோ ப்ராசஸர்னா நீங்க எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாலும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல ப்ராசஸ் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? சோ அப்ப இங்க வேர்ட் சைஸ் அப்படிங்கிறது வந்து உங்க ப்ராசஸர் வந்து எவ்வளவு பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் அதை எடுத்து அது ப்ராசஸிங் பண்ணுதோ அதுதான் வந்து வேர்ட் சைஸ்ன்றது. இப்ப என்னோட கவர்மெண்ட் லேப்டாப் வந்து 64 பிட் ப்ராசஸர். இதுதான் இதோட வேர்ட் சைஸ். ஓகேவா? இத பத்தி எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மோர் டைம்ஸ் ஆஸ்க்ட் இன் தி எக்ஸாம். So give more and more importance to this question. Today homework also I will give these questions. First one, clock speed பார்த்தலாம். இந்த clock speed பத்தி explanations கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீடு மெஷர்மென்ட்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேராகிராஃப் இத தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கிளாஸ் எப்பப்பா டைமிங்? 11:15 11:15 11 வரைக்கும் கிளாஸ் இப்ப? சரி, இட்ஸ் ஓகே, 4 minutes இருக்கு. இந்த ஸ்பீடு மெஷர்மென்ட் மட்டும் பாத்துறலாம். ஓகேவா? ஆக்சுவலா ஒவ்வொன்றுக்குமே நமக்கு மெஷர்மென்ட் இருக்கு இல்லையா, யூனிட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர் வந்து எத்தனை லிட்டர், 500 லிட்டர், 1000 லிட்டர்னு சொல்றோம். ஆயிலுக்குன்னு சொல்றப்போ 1 லிட்டர் 2 லிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது வேற மெட்டீரியல்ஸ் வாங்க கிராம்ல சொல்லுவோம். ஓகேவா? மீட்டர், சென்டிமீட்டர், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் யூனிட் இருக்கு. இது மாதிரி ஸ்பீடை வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா ஹெட்ஸ். இத வந்து HZ கூட நம்ம ஷார்ட்டா வந்து நம்ம கொடுக்கலாம். ஹெட்ஸோட அப்ரிவேஷன் என்னன்னா HZ is a standard unit of measurement of using frequencies. frequencyனா ஸ்பீடு. frequency எப்படி இருக்கும்? frequency modulation எப்படி இருக்கும்னா அப்படி ஃபாஸ்டா போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி போகுதுன்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் 2 3 ஒரு 4 மாடுலேஷன் நான் பண்றேன்.
இது ஒரு மாடுலேஷன். இது ஒரு மாடுலேஷன். மிஸ் ஹை பிச் லோ பிச்சா மிஸ்? ஆமா. பிசிக்ஸ்ல படிச்சிருக்கீங்களா? பிசிக்ஸ்ல படிச்சிருக்கீங்களா? ஆமா மிஸ். இப்போ ஒண்ணுக்கும் நீங்க சொல்ல போறீங்க. ஓகே. இப்ப இது வந்து எப்படி இருக்கும்னு சொல்றீங்க? சவுண்ட் வந்து ஹையா இருக்கா லோவா இருக்கா? மீடியமா இருக்கு. ஏய் இதுடா சவுண்ட் லோவா இருக்கு. ஏன்னா கம்மியா தானப்பா போகுது. வேவ்ஸ் வந்து எப்படிப்பா போகுது? ரொம்ப ஹைல போகாம இப்படி லைட்டா அப்படி போயிட்டு இருக்கு. அப்ப சவுண்ட் நான் மெதுவா பேசுறேன்னு அர்த்தம். இப்ப மெதுவா பேசுறேன், அப்புறம் நிறுத்தி நிதானமா பேசுறேன் அப்படின்னா உனக்கு வேவ் வந்து இப்படி போகும். இப்ப ஸ்லோ என்ன சொல்றேன்னா ஹை பிச்சில் நான் கத்தல, ஆனா ஃபாஸ்டா பேசுறேன். ஓகேவா? வேமா அந்த ஹெட்ஸ் இஸ் a common use to measure wave அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தமா பேசல, ஆனா ஃபாஸ்டா பேசுறேன். இப்ப இது வந்து ஃபாஸ்ட் பட் இது வந்து ஃபாஸ்ட் பட் சவுண்ட் வந்து லோ பிட்ச் தான். லோ பிட்ச். இது வந்து ஸ்லோ அண்ட் ஆல்சோ லோ பிட்ச். ஸ்லோ அண்ட் ஆல்சோ லோ பிட்ச். இப்ப இது ஹை பிட்ச் பட் லோ. இது வந்து ஹை பிட்ச் பட் லோ சவுண்ட். ஸ்லோ இப்படிதானே சொல்லணும். ஃபர்ஸ்ட் நம்ம அதை தானே சொல்றோம். ஸ்லோ இது ஸ்லோவா தான் நமக்கு இருக்கு பட் ஹை பிட்ச். ஹை பிட்ச் சவுண்ட் பட் ஸ்லோவா பேசுறேன் நான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்ஸ் இஸ் அன் காமன் யூஸ்ட் டு மெஷர் வேவ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு மெதுவா பேசுறேன் அண்ட் ஆல்சோ வாய்ஸை மட்டும் ரெடியூஸ் அதிகம் பண்றேன். இப்ப இந்த வேவ் எப்படின்னா சத்தமும் அதிகமா ஃபாஸ்டாவும் நான் பேசுறேன். ஹெட்ஸ் இஸ் a common used to measure wave அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா பேசுறேன். அப்ப இந்த நாளோட மாடுலேஷன் உங்களுக்கு புரியுதா? எஸ் மேம். இததான் புரியுது மிஸ். frequency சொல்றாங்கப்பா. இதுதான்ப்பா frequency. The frequency is measured in the cycles per second. cycles per secondனா ஒரு செகண்டுக்கு நம்ம எவ்வளவு சவுண்ட் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஃபாஸ்டோ ஸ்லோவோ பண்றோம். ஓகேவா? ஒரு ஹெட்ஸ்ன்றது வந்து ஒரு சைக்கிள் பர் செகண்ட். ஒரு சைக்கிள் அப்படிங்கறது என்னன்னு சொல்றாங்கன்னா நல்லா கவனி. சைக்கிள்ஸ் பர் செகண்ட் 1 ஹெட்ஸ் ஈக்குவல் 1 சைக்கிள் பர் செகண்ட். ஒரு ஹெட்ஸ்ங்கிறது ஒரு சைக்கிள்னு சொல்றாங்க. ஒரு சைக்கிள்ன்றது அந்த ஹை பிட்ச் லோ பிட்ச் இதெல்லாம் வந்து சேர்த்து. ஓகேவா? இது வந்து ஒரு ஹெட்ஸ். ஹெட்ஸ் வந்து காமன்லி வேவ் ஃப்ரீக்வன்சியா தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம இப்ப வேவ் தானே நான் போட்டேன். இதுனா வேவ் அனலாக். டிஜிட்டல்னா 4.56. இப்ப ஸ்பீட் அதிகமா இருக்குன்னா 5.6 இது இன்க்ரீஸ் ஆகுது. நம்பர்ஸ்ல சொல்றதுக்கு வந்து டிஜிட்டல். நம்பர்ஸ்ல சொல்றது பேரு டிஜிட்டல். இது வந்து அனலாக். இது வந்து அனலாக். இப்ப சவுண்ட் எல்லாமே நமக்கு அனலாக்ல தான் இருக்கும். ஓகே? சிஸ்டம்ல நீ